மண் பரவு தாவரங்கள் மண்ணுக்கு கீழே முளைக்கக்கூடிய இதை நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றது காரணம் அந்த செடியை புடுங்கினா தான் அது கிடைக்கும். அப்போ அதை சாப்பிடாதேங்கிறாங்க. அதனால தான் வெங்காயம் பூண்டெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? அப்போ மண்ணுக்கு கீழே முளைக்கக்கூடிய அது வந்து உணர்வு அதிகமாக்கும். வெங்காயம் உணர்வு அதிகம். ஏன் வெங்காயம் இல்லாட்டினா மாடுகள்லாம் வெங்காயம் தின்னு தானே, நாயெல்லாம் வெங்காயம் தின்னு தானே, ஊரெல்லாம் குட்டியா கிடக்கு. எந்த பண்ணி வெங்காயம் தின்னுது? 16 குட்டி போடுது இல்லைங்களா? வெங்காயத்துக்கும் உணர்வுக்கும் தொடர்பு இல்லை. நம்ம ஆளு வெங்காயம் தின்னா வெள்ளைப்பூடு தின்னா உணர்வு ஃபீலிங் அதிகமாக அப்படிலாம் இல்லை. அது மண்ணுக்கு கீழே இருக்கு. மண்ணுக்கு கீழே எது முளைச்சாலும் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ரூல். ஓகேங்களா? அது ஏன்னா அதை பிடிங்கி தான் சாப்பிடணும். அப்போ முளை கட்டிய தாவரங்களே சாப்பிடாதீங்கன்னு சொல்றாரு. அந்த அந்த விதையிலிருந்து அந்த இது வெளியே வந்துச்சுன்னா சாப்பிடாதீங்க. கீரையை அறுத்து சாப்பிடுங்க. அதனால தான் என்ன செய்வாங்கன்னா ஒரு காலத்தில் கீரை வாங்கிட்டு வரும்போதே கட்டா அறுத்து அதை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காவாகு வாழை போட்டுருவாங்க. என்ன ஆகும் அது? திருப்பி அது முளைச்சிட்டு கிடக்கும். குப்பைமேட்டில் போட்டுருவாங்க. ஏதாச்சும் குப்பைமேட்லாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குப்பைமேட்டில் சுற்றி நிறைய முளைச்சி கிடக்கும். இப்போ தான் டஸ்ட்பின் வந்துருச்சு, டப்பா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது போல எல்லாம் இயற்கையாக அதனுடைய வளர்ச்சியுடன் நம்மளுடைய வளர்ச்சியும் சேர்ந்து இயற்கையோட இயற்கையாக வளரக்கூடிய உணவு வந்து சைவம். அதுக்கு மாறாக வளரக்கூடிய எதை செய்யக்கூடிய எல்லாமே அசைவம். ஆனா நான் சொல்றது நம்ம சைவம் அசைவம் அப்படின்றதுல எது பெட்டர் அப்படிங்கிறது நான் சொல்லல. சைவம்னா என்ன, அசைவம்னா என்னன்னு சொல்லிக்கிறேன். இதுக்கு ஏன் சைவம்னு நம்ம மதங்கள் எல்லா மதங்களும் அதுக்கு நம்மளுக்கு முன்னுரிமை கொடுத்துச்சு அப்படின்னா, இது வந்து வேற உயிர்களை கொன்னா நம்மளுக்கு அந்த அன்பு போயிருது. அப்ப வள்ளுவர் என்ன சொல்றாரு? பிரிதூன் உண்பான் எங்கனம் ஆணும் அருள்னு சொல்றாரு. வேற உயிரை சாப்பிடுறவனுக்கு எப்படி அன்பு வரும், அருள் வரும்னு கேட்கிறாரு.